السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கலியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாக்கியம் மிகுந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள்கள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை பெற்றிருக்கிற இந்த நேரத்தில் நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, புனிதமான மாதங்களில் புனிதத்தின் பெயரையே தன்னுடைய அடையாளமாக கொண்டிருக்கிற இந்த முஹர்ரம் என்கின்ற சங்கை மிகுந்த மாதத்திலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறார். உயர்ந்த இந்த மாதத்தில் இந்த மாதத்தை சங்கைப்படுத்துவது என்பது இறைமறை இறை அச்சமுடையவர்களின் அடையாளமாக அது தனித்துவப்படுத்தி காட்டும். இன்ன ஐதத்த ஷுஹூர் என்று வருகிற அந்த ஆயத்திலே அதுல வருகிற அந்த வசனங்களிலே யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்வார்களோ அப்படிப்பட்ட அந்த நபர்கள் அநியாயம் செய்துவிட வேண்டாம் என்று இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை ஒரு வகையில் அது அடையாளப்படுத்தி காட்டும். இந்த உயர்ந்த மாதத்தை நமக்கு ஒரு தனித்துவ அடையாளமாக இஸ்லாம் எடுத்து காட்டுவது ஆஷூரா என்கின்ற அந்த உன்னதமான நாளும் கூட. ஆஷூரா அப்படிங்கிற அந்த 10வது நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருள் நிறைந்த நபிமார்களின் பலர்களுக்கு அந்த நாளிலே விமோச்சனத்தையும் விடுதலைகளையும் தீர்வுகளையும் அல்லாஹ் வழங்கினான். ஒரு தனித்துவ அடையாளமாக அந்த ஆஷூரா அமைவதை நம்மால் பார்க்க முடியும். ஆஷூரா என்பது இந்த ஒரு அடையாளத்தோடு நின்று விடுகிற ஒன்றல்ல. பல்வேறு பாடங்களையும் அது நமக்கு போதனை செய்து கொண்டே இருக்கும். கொடுங்கோளர்களினுடைய அழிவுகளுக்கும் ஆஷூரா காரணமாக அமைந்தது. ஒரு பக்கம் ஒருவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது என்றால் அந்த நிம்மதிக்கு எதிர்பதம் என்பது இல்லாமல் போனால்தான் நிம்மதி அமையும். அப்ப அடக்குமுறைகள் அது தவிடுபடியாக்கப்படும் என்றால்தான் ஏதோ ஒரு வகையில் ஆசுவாசத்தை யார் பலகீனர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அப்ப ஒரு நிகழ்வு அது 2 அம்சங்களை அது ஏற்படுத்தி காட்டும். நமது சிந்தனைக்கு எடுத்துக் கொள்வதானால் அழிவு பாதுகாப்பு என்று எடுத்துக் கொள்ளலாம். பாதுகாப்பை காரணம் காட்டித்தான் அழிவுகளை மேற்கொள்கிறார்கள் இன்றைய சமூகம். இதெல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா நாட்டை அப்படின்னு சொல்லி
நாட்டுக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களை அவர்கள் அழிக்கிறார்கள். தேசத்தின் துரோகிகளாக அடையாளப்படுத்தி அவர்கள் அழிக்கிறார்கள். ஆனால் யதார்த்தத்தில் அது சரியாக நிகழ்ந்தால் மாத்திரமே இறை சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். நாம ஒரு ஆளை தப்பா நினைச்சிடக்கூடாது, தப்பான ஆளை நல்லவங்கன்னு நம்ம அடையாளப்படுத்தவும் கூடாது. அதனாலதான் அல்லாஹ் தன்னை நீதியாளன் என்று அடையாளப்படுத்தி விட்டு எது சரி எது தவறு என்பதை அவன் நிதர்சனப்படுத்தி காட்டுவான். மனிதர்களாகிய நாம் மிகச் சீராக சரியாக நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆஷூராவினுடைய ஒரு சில தகவல்களோடு அதன் பாடங்களையும் நாம் உள்வாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூராவை குறித்து தருகிற பொழுது அஃதலு ஸியாம் பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம் அப்படிம்பாங்க. ரமலானுக்கு அடுத்து ஒரு மகத்தான நோன்பு நோக்கக்கூடிய சிறந்த மாதமாக அமைவது முஹர்ரமுடைய மாதம். அதனாலதான் இந்த மாதத்துல நோக்கிற நோன்பு ரமலானுக்கு அடுத்ததாக அமைகிறது. ரமலானுடைய நோன்பு அது மகத்தானது, சிறப்பானது, ஈடு இணையற்றது. அதற்கு அடுத்து எந்த மாதத்தில் நோன்பு நோற்பது சிறந்தது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த முஹர்ரமுடைய மாதத்துல நோக்கிற நோன்பு என்பது அதற்கு அடுத்த தரத்தில் இருக்கிறது. காரணத்தை பெருமக்கள் விவரிப்பார்கள். ரமலானுக்கு முன்னால் கடமையாக இருந்த நோன்பு என்பது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்புதான், ஆஷூராவுடைய நோன்புதான். கடமை போன்று இருந்தது. எந்த அளவுக்குன்னு சொன்னா சஹாபாக்கள் அந்த மாதத்தில் தான் நோன்பு நோற்பது மாத்திரம் அல்ல என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த நாள்ல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்று அமர பிஸ்யாமிஹி வருது ஹதீஸ்ல. இந்த நாளில் நோன்பு நோக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார்கள்னு வருகிறது. அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு சஹாபிகள் நோன்பு நோக்கிறது மாத்திரம் அல்ல, சஹாபிகள் சொல்வார்கள் நுஸவ்விமு சிபியானனா அப்படிம்பாங்க, எங்கள் பிள்ளைகளை அந்த நாளில் நாங்கள் நோன்பு நோக்க வைப்போம் அப்படின்னாங்க. அந்த சஹாபிகள் அந்த தகவலை தரும் பொழுது கூடுதலாக ஒரு செய்தியை தருவார்கள். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்ம வீட்டுல பெரியவங்க நடந்திருப்பாங்க, மார்க்கம் தெரிந்த பெரியவர்கள் நடந்திருப்பார்கள். நோன்பு பிடிக்க வச்சுட்டு அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு பசி நெருங்குற நேரத்துல அந்த பிள்ளையை டைவர்ட் பண்றதுக்காக வேண்டி சிந்தனையை திருப்பி விடுவதற்காக வேறு ஏதாவது ஒரு ஒலிகளை, இன்றைய காலத்துல அதெல்லாம் தேவையில்ல, அப்ப தேவைப்பட்டது. நேரம் அப்படி கொஞ்சம் வெளியே கூட்டு போவாங்க, காட்டுவாங்க, அப்படி லேசா சொந்த பந்தங்கள்ட்ட அப்படி லேசா கூட்டு போயிட்டு வந்துருவாங்க. நோன்பு திறக்கிற நேரம் நெருங்கும் பொழுது அப்படி உட்கார வச்சு நோன்பு திறக்க வைப்பாங்க. இப்படியே பழக்கிறது. இன்றைய காலம் அப்படி எல்லாம் சிரமம் எடுக்கிறதெல்லாம் தேவையில்லை. நல்ல டேட்டா காலியாக ஸ்மார்ட் போனை கையில கொடுத்துட்டா போதும், அவனுக்கு அது லொஹரா அசரா மகரிபா இஷாவான்னு கூட தெரியாது. அவனை நோன்பு திறக்க கூடும்போது கூட கட்டாயமா வலுக்கட்டாயமா அதை அப்படி வச்சு விட்டுட்டு வரணும், அப்பதான் நோன்பு திறக்கவே வருவான். அப்படிப்பட்ட நிலைமை ஆகி போயிடுச்சு. பெரியவங்களை அப்படித்தான் இருக்கிறாங்க. சரி கயிறு. அப்ப நாங்க அந்த பிள்ளைகளை நோன்பு நோக்க பழக்குவோம். என்ன செய்வோம்னு சொன்னா நேரம் வெளியில கூட்டு போய் பராக்கு அடித்து கூட்டு வந்து வைப்போம். விளையாட்டுகளை சும்மா லேசா காட்டிட்டு அப்படியே கொஞ்சம் அதை பழக்கி விடுவோம்னு இந்த ஹதீஸ் எது சார்ந்த செய்தியில் வருகிறது என்றால் இந்த ஆஷூராவுடைய நாள்ல. அப்ப அந்த அளவுக்கு சஹாபிகள் அதற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இப்படி அடையாளப்படுத்தி காட்டுகிறார்கள். அதே மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாள்ல நோன்பு நோக்க வைப்பதற்கான அடிப்படை காரணம் இதுதான். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப பண்டிகையாக இருந்திருக்கிறது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்திலிருந்து இது ஆரம்பித்து விடுகிறது என்ற தகவல்களை அறிஞர்கள் பதிவு செய்வார்கள். அங்கிருந்தே துவங்கி விடுகிறது அப்படின்னு சொல்லி இந்த 10வது நாள் இதற்கென்று ஒரு தனி மரியாதையை இஸ்லாம் கற்பிப்பதற்கான பல்வேறு காரணங்களில் ஒன்று, இந்த நாள்ல பல்வேறு தரப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை அல்லாஹ் தஆலா செய்து காட்டினா. அதுல ஒன்றுதான் இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எதிரியாக இருந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்டது என்பது பிரபல்யமான வரலாறு. அவன் மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருந்து தன்னை யாருமே அசைக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா அல்லாஹ் தஆலா ஒரே கோடு தான், ஒருவர்களுக்கு ஈடேற்றத்தையும் இன்னொருவர்களுக்கு அழிவையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். இறைமறை குர்ஆன் அதை மிக தெளிவோடு ஒற்றை வரிகளில் அடையாளப்படுத்தி காட்டும். அதாவது ஒரே நிகழ்வு 2 பாடங்களாக அமைந்தது அப்படிங்கிற அந்த நிகழ்வு இருக்கிறது இல்லையா,
அதை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிற பொழுது கூட அவன் ஒரே வரிகளுக்குள்ளால் அதை அடக்கி விடுகிறான். 2 வரிகளாக கூட சொல்லல. அல்லாஹ் தஆலா இது பரத்தனா பிக்குமுல் பஹர், நாம கடலை பிளந்தோம் அப்படிங்கிறான். உங்களுக்காக நாம கடலை பிளந்தோம். அன்சைனாக்கும், உங்களை நாம் இடேற்றப்படுத்தினோம். ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை நாம் மூழ்கடிக்க செய்து விட்டோம். அன்தும் தன்துரூன், நீங்க ஏதோ பார்க்காத நிலைமையில் இல்லை, நீங்க பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த நிகழ்வுலாம் நடந்து முடியுது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அவன் அடையாளப்படுத்துகிற பொழுது கூட 2 ஆயத்துகளாக அடையாளப்படுத்தாம ஒரே ஆயத்தாக அடையாளப்படுத்தலாம். காரணம், சூட்சுமத்தை பெருமக்கள் சொல்வார்கள், ஒரு நிகழ்வில் 2 வாதங்களை அல்லாஹ் இந்த வரிகளுக்குள்ளால் வைத்திருக்கிறான் அப்படின்னா. இறைமறை குர்ஆன் மிக துல்லியமாக பல்வேறு செய்திகளை அழகாக தெளிவோடு சொல்லி காட்டும். ரப்புக்கும் அப்படின்னு வருகிற அந்த ஆயத்துல லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் அல்லாஹ் சொல்லுவான். நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாம என்ன செய்வோம்னா, எந்த நியாமத்துகளை செய்திருக்கிறானோ அதை நாம கொஞ்சம் அதனுடைய காலங்களை நீட்டித்து தருவோம், இல்லை என்றால் அதனுடைய அளவுகளை அதிகரித்து தருவோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த செல்வத்தின் மூலமாக அவர் நன்றியோடு நடந்து கொள்கிறார். கொடுத்த செல்வத்தை சரியாக பயன்படுத்துறாரு, அது ஆகுமான வழிகள்ல செலவழிக்கிறாரு. நாளைக்கு மறுமையில மாட்டிக்காத விதத்தில் அதை அமைத்துக் கொள்றாரு. அவருக்கு போக ஏழை எளியவர்களுக்கு வழங்குறாரு. ஜக்காத்தை சரியா கொடுத்துடுறாரு. அந்த செல்வத்தினால் இவைகளை எல்லாம் சீராக இதை பொருத்தத்தோடு செய்ய முடியுமோ அவையெல்லாம் சீராருன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அதை அப்படி நிரந்தரமாக்கி கொடுப்பான். நிரந்தரமாக்கி கொடுப்பான்னா சில பேர் செய்யாமலே கிடக்கிறானே அவனுக்கெல்லாம் நிரந்தரமான இருக்கு அப்படின்னு நினைக்க முடியாது. அவன் அடுத்த தலைமுறை அந்த செல்வத்தை பசாதாக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப சம்பாதிச்சான், புள்ள ஊதாரித்தனமா அடிச்சு போடுறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம்ல. காரணம், அவர் சீராக அதை பயன்படுத்தல. அது சந்ததி இடத்தில் இந்த பாதிப்பை உருவாக்கும். சீராக அவர் செயல்படுத்தினால் சந்ததிகளாக அல்லாஹ் தஆலா அதை சீராக்கி வைப்பான். சில காபிர்கள்ட்ட கூட நம்ம அதை பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் ஆனது, முஸ்லிம்கள்ட்ட மாத்திரம் இல்ல, காபிர்கள்ட்ட கூட பார்க்கலாம். அவன் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சேவைகளை செய்து கொண்டு இருப்பான் என்றால் அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்வான், சரி அவன் கொடுத்த செல்வத்தின் மூலமாக அவன் பொருந்துகிற விதத்தில் ஏதோ ஒரு செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று. உலகின் கபர்த்தும் இன்ன அதாபி லஷதீத், நீங்கள் மாறு செய்து விட்டால் உங்களை அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆரோக்கியத்தை தந்தால் அந்த ஆரோக்கியத்துக்கான நியாமத்துகளை சரியாக நாம் செயல்படுத்த வேண்டும். அவன் தந்திருக்கிற நியாமத்து ஒவ்வொன்றும் அதை சரியாக பயன்படுத்தணும். ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் ஃபிரௌனுக்கு, யாருக்கும் இல்லாத தகுதியை கொடுத்தான். நோய் நொடி இல்லாத வாழ்வை கொடுத்தான். அவனுக்கு ஒரு நாள் கூட தலைவலி கூட வந்தது கிடையாதான் ஃபிரௌனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கிய வாழ்வை கொடுத்தான். ஆனா அத்தனையும் அவன் என்ன பண்ணிக்கிட்டான்னா தன்னுடைய அதிகாரத்திற்கும் அக்கிரமத்திற்கும் பயன்படுத்தி கொண்டான். அதனால ஏற்பட்டதின் அழிவுகள் தான். இறுதியில் கூட யூதர்களுக்கான அழிவுகள் வருவது என்பது இதன் அடிப்படையில் தான் என்று சொல்வார்கள். மிக தெளிவான அறிவுகளையும் தெளிவுகளையும் ஆற்றல்களையும் சக்திகளையும் கொடுத்திருக்கிறான். ஆனா சரியாக பயன்படுத்தி கொண்டால் அல்லவா வாழ வைப்பான். இல்லை என்றால் சோதனைகளோடு தான் காலங்கள் கழியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இஸ்லாமியனுக்கு சோதனை ஏற்படுது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். இஸ்லாமிய கடுமையா பாதிக்கப்படுறாருன்னு சொல்லி. இஸ்லாமிய வீட்டுக்குள்ள மாதிரி, அல்லாவுக்கு வீட்டுக்குள்ள மாதிரி அவன் உடனே உணர்த்தி கொண்டே இருப்பான். வெளியாளா இருந்தா ஏதாச்சும் விவகாரம் முத்தும் பொழுதுதான் அவனை கூப்பிட்டு, ஏயா சும்மா எடுக்க மாட்டியா, எப்ப சும்மா எடுக்க மாட்டீங்களான்னு பிறகுதான் கேட்பான். ரொம்ப முத்தி வரும் பொழுதுதான். வீட்டுக்குள்ள அப்படி இல்லை, ஒவ்வொரு நொடியும் அவனை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் ஒரு வாலிபனுக்கு பெற்றோர்களை கண்டா கொஞ்சம் வெறுப்பாக ஏற்படுவதற்கு காரணம் அவங்களுக்கு இதுதான். எப்ப பார்த்தாலும் நொய்யின்னு வீட்டுக்கு வந்தாலே, ஏன் எத்தனை மணிக்கு வந்த, எங்க போற, என்ன செஞ்ச, இதெல்லாமா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்கிறார் இல்லையா. அக்கறை கொண்டவர்கள் மாத்திரமே இப்படி கேட்கப்படுவார்கள். யார் மீது அக்கறை இல்லையோ அவர்கள் எப்பேடு கட்டாலும் கண்டு கொள்ள மாட்டார்கள். அப்படியே விட்டுருவாங்க. இதெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்ட கேஸுங்கிறாங்கல்ல சில பேரை, அப்படியே விட்டுருவாங்க. என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. எங்க வரான், எங்க போறான், என்ன பண்றான், என்ன செய்யறான், எதையுமே கேட்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க.
ஆனா வீட்டுக்குள்ளால் ஒவ்வொரு நொடியும் கண்காணித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கப்படுபவர்கள் யாருன்னு சொன்னா தன்னால் ஈண்டெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அந்த பெற்றோர்களால் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சற்று நகருகிற பொழுது, தவறுகிற பொழுது அவர்களை சரிபடுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் அந்த பெற்றோர்கள் அவர்களை அணுகிக் கொண்டே இருப்பார்கள். இஸ்லாமியர்கள் அந்த அடிப்படை காரணம் தான். சின்ன சின்னதுக்கெல்லாம் பாதிப்பு உருவாகுது அப்படின்னு சொன்னா இஸ்லாமியர்கள் அவங்க வீட்டு பிள்ளைகள், அல்லாஹ்வினால் கண்காணித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள். ஒரு சின்னதாக மாறுகிற பொழுது கூட உடனுக்குடனே சரிபடுத்துவதற்கு அல்லாஹ் செய்கிற உபாயம் என்பார்கள் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் நாம் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய சில குறைகள், குறைபாடுகள் சில சோதனைகளுக்கு காரணமாகி விடுகிறது. அதே சமயத்தில் சோதனைன்னா எப்படி? வேதனை தருகிற சோதனை. சோதனையில 2 வகை இருக்கு. அது வேதனையாக மாற வேண்டும் என்றால் அவன் புலம்பிக்கிட்டே இருப்பான், அதனால பெருத்த ஆபத்து ஏற்படும், பெருத்த நஷ்டம் உருவாகும். சோதனைகளால் அப்படி ஒன்றும் ஏற்படாது. சோதனைகளால அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படாது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வயிற்றுல இருந்தாங்க, 40 நாட்கள் இருந்தாங்க. எது போனாலும் சிரிக்கிற வயிறு யூனுஸ் நபிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலையே, அது சோதனை. அல்லாஹ் தஆலா அருள்மறை குர்ஆன்ல அவர்கள் சார்ந்த செய்தியாக அவன் அடையாளப்படுத்தி காட்டுகிற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், அவங்க மாத்திரம் வயிற்றுக்குள்ளால் இருந்த பொழுது மொழியும்னு சொல்லுவான். அவங்களை முழுங்கிடுச்சு. சிறந்த அடியார், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நபி சிறந்த அடியாராக இருப்பாங்களான்னு சந்தேகப்படவே கூடாது. சராசரி மோமீன்களுக்கு அது ஆபத்தான விளைவை ஏற்படுத்திவிடும். அப்ப நபி அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு சோதனை கொடுக்க நாடுகிறான். இந்த மனிதர்களுக்கு ஒரு படிப்பினை அதன் மூலமாக தருவதற்கும் அல்லாஹ் நாடுகிறான். மீனை விழுக வச்சா 40 நாள் உள்ள இருந்தாங்க. உள்ள இருக்கிற காலம் எல்லாம் அவர்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர அருகதையால வணங்குவதற்கு யாருமே கிடையாது, சுப்ஹானக நீ ரொம்ப தூய்மையானவையா அல்லாஹ், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் தான் அநியாயக்காரன். நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் விட்டுருவான். விட்டுட்டு சிந்தனை கட்டவனுடைய செய்தியை நான் சொல்றேன். சிந்தனை கட்டவன் எப்படி இருப்பான்னா யூனுஸ் நபி விமர்சனத்துக்கு எடுப்பான். நபிமார்களை பார்த்த நபிமார் நான் தான் அநியாயம் செஞ்சேன்னாங்க, அப்ப அநியாயம் யூனுஸ் நபி செஞ்சிருக்காங்க அப்படின்றோம். ரசூலுல்லாஹ்வே பாவியா கூட இருக்கிறான் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த இடத்துல ஒன்று அடையாளப்படுத்தினார்களா இல்லையா? இன்றும் இருக்கிறார்களா இல்லையா? அவங்க இருக்கிறாங்க. ஆபத்தான செய்தி யாரும் கேட்கலன்னா அல்ல கேட்காமலே பாதுகாக்கட்டும். ரசூலுல்லாஹ் இழிவுபடுத்தக்கூடிய செய்திகளை தனது செவிகள் உள்ளேற்காவிட்டால் அல்லாஹ் தஆலா அந்த செவிகளை பாதுகாப்பானாக, அதன் மூலம் ஈமானை அல்லாஹ் பாதுகாப்பானாக. யாராவது செவியற்று இருந்தால் சொல்பவனை தான் அயோக்கியனாக நினைக்க வேண்டுமே தவிர ரசூலுல்லாஹ்வை குறை கண்டு விடவே கூடாது. யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நிலையிலிருந்து சொல்றாங்க. அவங்க அநியாயம் செஞ்சுட்டேன்னு சொல்ற வார்த்தைலாம் இருக்க, நமக்கெல்லாம் பிரம்மாண்டமான தவறு செஞ்சாதான் அது லேசா தெரியும். அவங்களும் அப்படி கிடையாது. இறை நினைவிலிருந்து சற்று ஒரு சின்னதாக அப்படி திரும்பி வருவோம் என்றால் சில நேரத்துல லைட்டு பட்டுன்னு ஆபாய் எரிஞ்சிடும், சட்டுன்னு ஆபாய் எரிஞ்சிடும். அதனால எழுத்துக்கோ மற்ற விஷயங்களுக்கோ பாதிப்பை தராது. அப்படி கொஞ்ச நேரம் ஆபாயிட்டு இரவுல அப்ப நமக்கு அப்படியே ஸ்தம்பித்து போய்விடும். எதுவும் செய்ய முடியாது, செயலாற்ற முடியாது, எல்லாம் அமைதி ஆயிடும். ஏன்னா பூமி இருட்டா போயிடும். சிலது அது இரவு நேரத்துல கூட சட்டுன்னு பட்டுன்னு ஆபாய் எரியும். அதனால நமக்கு எந்த காரியங்களும் ஸ்தம்பித்து போகாது, எந்த இடையூறும் இருக்காது. இப்படி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த மேன்மக்களுக்கு இறை நினைவு என்பது சற்று அப்படி திரும்பி வந்தால் கூட அது மகாபெரிய அநியாயமாக நினைப்பார்கள். ஆக ரொம்ப கொடுமையான அநியாயம் நினைப்பாங்க அவங்க அந்த மேன்மக்கள் எல்லாம். ஒரு வகையாக ஒரு சோதனை வந்தது, உள்ள புகுந்தாங்க. அல்லாஹ் 40 நாள் உள்ள வச்சான். ஆனா உள்ள இருந்த காலங்களிலும் இப்படி நமக்கு சோதனை வந்தா நாம என்ன செய்வோம்? சின்னதா சோதனை வரட்டுமே, அது வரைக்கும் தஸ்பீஹ் முடிச்சிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதை ஓதிட்டு வச்சுக்கிறோம். திடீர்னு பாம்பு விழுந்துட்டு இருக்கும், சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ் பறந்துடும். ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு. இங்க பாருங்க ஓடி விழுந்தும் பாரு, கட்டை எட்டும் பாரு, இது தூக்கும் பாரு, அடியும் பாரு, கடியும், ஏதாச்சும் நடக்குதானே செய்யும். பாக்குறோம்ல, லேசா ஒரு சோதனை வரும் பொழுது இறை நினைவுல தான் இருந்தாரு. ஆனா சோதனை வந்த உடனே இறை வச்சு இறை நினைச்சிட்டு இருந்தாரு, அது பறந்துடும். வேற கட்டையை தூக்கும் பாரு, இங்க வாங்க ஐயா புய்யாம் பாரு,
அதை அடிச்சு முடிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அரை மணி நேரம் அது குறித்து பேசுவாரு, வர மாட்டேன் சொல்லுவாரு. யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் உள்ள குதிச்சாங்க, மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாங்க. மீன் அப்படியே வாய் குழந்தது, உள்ள போயிட்டாங்க. உள்ள போயாச்சு இல்ல, ஐயோ இப்படி நான் மாட்டிக்கிட்டேன்னு ரொம்ப சோதனையா போச்சு, ஆக என்னாகுமோ தெரியலையே, காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையா. ஒரு வார்த்தை இல்ல, லா இலாஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன தவிர வேற எந்த வார்த்தையும் குழந்தைன்னு நல்லா சொல்றோம். அதை மாத்திரமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிடம் கூட அதிலிருந்து மாறுபடவே இல்லை, ஒரு சன பொழுது கூட அதிலிருந்து நகலவே இல்லை. அல்லாஹு தஆலா சொல்றான், அவங்க மாத்திரம் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறாங்கல்ல, அந்த நிலையில் இல்லாமல் இருந்திருப்பார்கள் என்றால் மறுபடியும் ஒண்ணு வருது இல்ல, எல்லாரும் அழிவாங்கல்ல, அந்த உலக அழிவு நாள் முடிஞ்சதற்கு பின்னால மறுபடியும் உருவாகும் இல்லையா, அது வரைக்கும் தீன் வைத்துலதான் இருந்திருப்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். இது மூலமா அல்ல என்ன செய்தியை சொல்ல வரான்னா, எப்பா இறை நினைவில் நீ இருந்து விட்டால் உன்னை நான் மீட்டெடுத்து விடுகிறேன்னு சொல்றோம். அதை தாண்டி வேற எங்கேயும் நீ போயிடாத. சோதனை தந்தவன் எவனோ அவன் தான் அதிலிருந்து பாதுகாக்கவும் தகுதி உடையவன். வேற யாரினால் முடியும்? அல்லாஹ் தஆலா தானே அந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கணும், தந்தவன் தானே எடுக்க முடியும். அல்லாஹ் தஆலா அந்த அடையாளத்தை விருத்தி காட்டுவான். அனஸ் இப்னு மாலிக் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மிக நெருக்கமாக இருந்த நபர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பண்படுத்தி வளர்த்து கூட்டுவார்கள். அனஸே இப்படி நடந்து கொள்ளுங்கள், இறைமையை ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சின்ன பிள்ளைகள் ரசூலுல்லாஹோட அப்படி அன்னித்து போகும் பொழுது எல்லாம் சின்ன பிள்ளைகள். அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன் குடும்பத்துல தன்னுடைய சாச்சா மகனார். அவங்க ரசூலுல்லாஹ் ஒரு நாள் என்ன கூப்பிட்டாங்க, நான் ரசூலுல்லாஹ்க்கு பின்னால நின்றுட்டு இருக்கிறேன், யா குலாம் புள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இது சின்ன பிள்ளைகிட்ட புள்ள இங்க வாங்கமான்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு அல்லிமுக கலிமா, உனக்கு சில வார்த்தைகளை சொல்லி தரவா அப்படின்னாங்க. சொல்லுங்களேன் யார சொல்லலாம்னாங்க. யஹ்ஃபதில்லா, அல்லாஹ் உன்னை பாதுகாத்துக்கம்மா. யஹ்ஃபதுக, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதில்லா, அல்லாஹ் உன்னை பாதுகாத்துக்க. அல்லாஹ் உன்னை பாதுகாத்துக்கான என்ன இருக்கும்? அல்லாஹ்வின் நினைவை நீ பாதுகாத்துக் கொள்ளுன்னு இருக்கும். அல்லாஹ்வுடைய நினைவை நீ பாதுகாத்துக்க, விட்டுறாத. எந்த சூழலிலும் சரி அவன் நினைவிலிருந்து நீ அகலவே கூடாது, திரும்பவே கூடாது, மாறவே கூடாது. ஒரு யாசகம் கேட்கிறவரா இருந்தாலும் சரி, ஒரு யாசகத்துக்கு கை நீட்டுறாரு, இந்த நினைவு இருந்தா நினைவு இல்லாம இருந்தா எப்படின்னு பாருங்களேன். அவர் யாசகர் தான், அல்லாஹ் தஆலா அதுல ஒரு சோதனை அவருக்கு கொடுத்திருக்கிறான், வறுமையை கொடுத்திருக்கிறான். இந்த வறுமைக்காக யார்கிட்ட போய் கேட்கிறாரு, கேட்டா குடும்பம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான், ரசூலுல்லாஹ்வும் சொல்றாங்க. அதனால கேட்பவர் இருக்கத்தான் செய்வாங்க. அதுவும் ஒரு சோதனை. கேட்பவருக்கு கேட்டல் சோதனை என்றால் வழங்குபவருக்கு வழங்குதல் சோதனை. அவர் கொடுக்கிறாரா இல்லையா நல்லா பாக்குறதுக்கு இவரை சோதிக்கிறான். கேட்கிறவரோட நிலைமை அல்லாஹ் சோதிக்கிறான். அவரை போய் பாபா ஏதாவது தாங்க, அது ஏதாவது தாங்க, நம்ம பசிக்குறியா, ஏதாவது குடும்பம்னு கேட்கிறா. இது இவர் இறை நினைவுல இருந்தார்னு வைங்க, இவர் கொடுக்காமலே போனா கூட ரப்போட நாட்டம் அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக, அவன் தான் தர்றவன், ஆனா தர்றவன் கரத்தை வேறு விதமாக அமைக்கிறான், ஒவ்வொரு கரங்களாக அமைக்கிறான். இந்த கரத்தின் மூலமாக எனக்கு தருவதை அல்லாஹ் நாடல்ல, அவன் இதன் மூலமாக கொடுக்கணும், அவன் நாட்டத்துல இல்ல, வேற ஒரு கரத்தின் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு அவர் விட்டுருவாரு. அவர்கிட்ட இறை நினைவு இல்லைன்னு வைங்க, அந்த மாதிரி ஆள்கள் தான் இந்த பாரு, இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவெல்லாம் ஒரு ஆஜியாரா, இவெல்லாம் ஒரு தனவந்தனா, இப்படி யோசிட்டு போவான். இறை நினைவு வருகிற பொழுது அமைதியாகி விடுவான். அதனாலதான் மேல் மக்கள் நீ கொடுக்கிறவனா இல்லாட்டா கூட நல்ல வார்த்தை சொல்லிட்டு போயிடுப்பான்னாங்க. அல்லாஹ்வின் நினைவில் இருந்து விட்டு, நினைவிலேயே இருந்து விட்டு ஒரு நொடி பொழுது கூட திரும்பி விடாது. ஒரு நோய் நொடிகள் வந்தது என்றால் கூட அந்த நோய் நொடியை தந்தவன் அல்லாஹ் முடிவு செய்ய. நம்ம கிட்டே அல்லாஹ் சோதனை, நோயை கொடுத்தவனுக்கு எல்லாம் ஒரு சோதனைன்னு சொன்னா அந்த நோயை பார்க்க வைக்கிறவனுக்கு இன்னும் ஒரு சோதனை. இவன் பின்னாடி பேசிக்கிட்டே போவான், அவன் போட்ட ஆட்டம் என்ன நடந்தது பத்தி எல்லாம் இன்னும் படட்டும் அப்படின்பா. அல்லாஹ்வினுடைய செயலை யாராலும் தீர்மானிக்க முடியாது. இங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வுடைய நினைவை பாதுகாத்துக் கொள்ளுமா உன் உள்ளத்துல, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ் நீ பாதுகாத்துட்டன்னா அவன் எல்லா தருணத்திலையும் உனக்கு துணை நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இந்த உலகமே ஒன்னா சேர்ந்து
ஐயன்ஃபஅக பிஷைஇன், உனக்கு ஏதாவது உபகாரம் செய்யணும்னு நினைச்சா கூட லம் யன்ஃபஅக இல்லா பிஷைஇன் கத் கதபஹுல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு எதை தீர்மானித்திருக்கிறானோ அதை தவிர ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. அதே மாதிரி இந்த உலகமே ஒன்னா சேர்ந்து எல்லாரும் ஒட்டுமொத்தமா உனக்கு ஏதாச்சும் தண்டனை தரணும்னு நினைச்சா கூட அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தீர்மானம் இல்லைன்னா யாருனாலும் எதையும் செய்ய முடியாது அப்படிங்கறத நீ மனசுல வச்சுக்கமான்னு சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, என்ன பிள்ளையில கூட்டு வந்து சின்ன பசங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, இறுதி வரை பாதுகாத்தேங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய பாதுகாப்பும் கூட. குஜராத்ல ஏற்பட்ட அகமதாபாத்ல விமான விபத்து ஏற்பட்டது, அழிஞ்சது, ஒருத்தர் நல்லா பாதுகாத்தான்ல. ஆனா அவையன் நாம தப்பிச்சோங்கிற அளவுக்கு இன்னைக்கு சமூக ஊடகங்கள் அவரை படாத பாடுபடுத்துது. சரி, அல்லாஹ் ஏதோ அதுலயும் ஒரு சோதனையை வச்சிருக்கிறான். அந்த ஒருத்தனை மட்டும் பாதுகாத்தான். நாம பாதுகாப்புக்கு பல்வேறு வகையான உபகரணங்களை அதுல பாக்குறோம். எல்லாம் லைஃப் ஜாக்கெட்னு கீழே வச்சிருப்பான், எல்லாம் வச்சிருப்பான். இந்த ஆபத்தான இந்த அடியில எங்க லைஃப் ஜாக்கெட் நிலவுக்கு வரும், அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியுமா? அது தப்பிக்க முடியுமா? அதை போட்டா கூட பாதுகாப்பு கிடைக்குமா? முதல்ல இந்த சிலர்களோட உடல்களை அவனால் அடையாளப்படுத்தவே முடியவில்லை. அவ்வளவு கருகி சின்ன பின்னமாகியே போய்விட்டது. இதுவரைக்கும் அடையாளத்தை அவனால் உறுதிப்படுத்த முடியாமல் அந்த பாடிகள் ஒண்ணு செய்ய முடியாது. வெறும் கறிக்கட்டு, அவ்வளவுதான், ஒண்ணு செய்ய முடியாது. அப்ப அல்லாஹ் நமக்கு நிறைய பாதுகாப்பை வைக்கிறோம். இன்னைக்கு கேட்கிறோம், இன்சூரன்ஸ் போட்டுக்கிறீங்களா, லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறீங்களா, மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறீங்களா கேட்கிறோம். ஆனா யாராவது இறை நினைவிலேயே இருக்கிறோமான்னு தம் பிள்ளைகளுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறோமானா இல்ல. அந்த இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம்ல. தம் பிள்ளைகிட்ட அபான் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு மகனார் அபான் ரதியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரதியல்லாஹு மிகச்சிறந்த அழகான ஆளுமையை செலுத்தியவர்கள். தம் பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க, இதை எழுதிக்கோன்னு சொல்லி. யார் ஒருவர் காலையிலும் மாலையிலும் பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுரு மஅஸ்மிஹி ஷைஉன் வலா பிஸ்மா ஹுவ ஸமீஉல் அலீம் ஓதுவாங்களோ அவங்களுக்கு எந்த ஆபத்தும் தீண்டினாலும் பாதிக்காதுன்னாங்க. அபான் ரலியல்லாஹு அன்ஹு பாதுகாத்து வந்தேன்னே சொல்றாங்க. அந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்யறதே அவதான். ஒரு நாள் ஏதாவது ஒண்ணு தீண்டி பாதிச்சு போட்டு அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க தானே இந்த செய்தியை சொன்னீங்க, இப்ப நிலைமை என்னன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சத்தியமா நாள். அவர் சொன்னது உண்மை. அவர்கிட்ட நேரடியா கேட்டால என்னுடைய தந்தை அப்பழுக்கற்ற நபர், பரிசுத்தமான நபர், சரியான செய்தியை தான் என்கிட்ட தருவாங்க. அன்னைக்கு நான் ஓத மறந்துட்டேன்னா, என் கோபத்தில் அதை சொல்ல மறந்துட்டேன், அதனால ஏற்பட்ட பாதிப்புன்னு சொன்னாங்க. பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கிறாங்க. ஏழ்மை நிலையில் சஹாபிகள் இடத்தில் கேட்டால் சொல்லுவாங்க, எங்களுக்கு எந்த உதவியும் வேணாம் வாங்கலாம். உமரது எல்லாம் கேட்டு போவாங்க, ஏதாச்சும் உதவி உபகாரம் வேணுமா சொல்லுங்களேன், வேணான்றுவாங்க. ஏன்? அதை மீறி அவங்க கொடுத்தாங்கன்னா வேற, வேணான்றுவாங்க. ஏன்? என்னை பாதுகாக்கும் பொறுப்பை ரப்பு எடுத்துக்கொண்டா நான் அவரிடத்தில் என்னை சமர்ப்பணமாக்கி கொண்டேன்னு சொல்லுவார். கணியத்துக்குரிய அருள் நிறைந்த பெருமக்களே, அதே மாதிரி இந்த ஹஜ்ஜில டிராவல் பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு மிஸ்ரி வண்டி ஓடிட்டு வராரு. இவன் உமரா போயிருக்கும், மிஸ்ரி ஓடிட்டு வராரு. அவர் திரும்பிட்டு கேட்கிறாரு, ஆச்சரியமான ஒரு தகவல் தெரியுமா? நாமளுக்கு அந்த ஊடகத்துல பார்த்துட்டோம், இருந்தாலும் அவரு கேட்கிறாரு, ஆச்சரியமான தகவல் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு சொல்லும் போது அந்த லிபிய நாட்டு பிள்ளையை சொல்றாரு. லிபிய நாட்டில இருந்து பயணமானார் இல்லையா, 3 தடவை விமானம் திரும்ப வந்துச்சு இல்ல, அவர் ஏற்காம அப்படியே போகுது, கோளாறுன்னு சொல்லிட்டு திரும்ப வருது. இவர் ஏற்கனவே போய் அதிகாரிகள் சோதனைகளால் தாமதமாகிவிட்டது, முடிஞ்சது, போர்டிங் க்ளோஸ் தான். அதுக்கப்புறம் ஏற முடியாது. இவர் நிக்கிறாரு, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நான் ஹஜ்ஜிக்காக இஹ்ராம்லாம் கட்டிட்டு வந்துட்டேன், இந்த இடத்திலிருந்து என்னால் திரும்ப எனக்கு மன இடம் கொடுக்கல, அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுதான் நான் வந்தேன், அல்லாஹ் என்ன கூப்பிடுவான் நிச்சயமான ஒரு உட்கார்ந்துட்ட. 2 முறைகள் விமானம் பறந்து வந்தது. அப்பொழுது கூட அந்த விமானியின் மனதில் அப்படி ஒரு எண்ணம் ஏற்படல. 3வது முறை வருகிற பொழுதே முடிவு செய்து விட்டார் விமானி. அந்த ஒரு நபரின் விடுபடுதல் தான் இத்தகைய நிலைகளுக்கான காரணம். விமானத்தில் எந்த கோளாறும் தென்படவில்லை, அவர்களுடைய விடுபடுதல் தான் கோளாறாக அமைகிறது சொல்லி அவரை ஏற்றிவிட்டு பயணித்த பயணம் அங்கே சென்று முடிக்கிறது. ஹஜ்ஜில போய் நிற்கிறார், ஹஜ்ஜை செய்து முடிக்கிறார். யகீன், அப்படிப்பட்ட யகீன் அல்லாஹ்வின் நினைவில் இருந்து அகலாத வரைக்கும் எந்த பிரச்சனைகளையும் உருவாக்காது. ஃபிரௌன் ஆட்டம் போட்டான், தன்னை தவிர ஆள் இல்லைன்னா எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தியது. சிந்திக்க வேண்டும். நாம் பாதுகாக்கப்பட்ட சமூகமாக இருக்க வேண்டும். பாதிக்கப்படுகிற கொடுங்கோல சமூகமாக நாம் ஆகிவிடக் கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஆஷூரா அந்த பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறது. ஒரு பிளவுதான், ஒருவர் பாதுகாக்கப்படுகிறார், இன்னொருவர் அழிக்கப்படுகிறார்.
அதே மாதிரி தான் ஒரே ஆரோக்கியம், ஒருவர் அதிலிருந்து ஈடேற்றம் பெற்று விடுகிறார், மற்றவர் அதை சோதனையாக மாற்றிக் கொள்கிறார். ஒரே காசு தான், ஒருவர் அதிலிருந்து சரியாக ஈடேற்றம் பெற்று விடுகிறார், மற்றவர் அந்த காசினாலேயே நாளை மறுமையில் தண்டனைக்கு ஆட்பட்டு விடுகிறார். ஒவ்வொரு அதிகாரம் ஒன்றுதான், அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தியவர் நாளை மறுமையில் ஈடேற்றம் பெறுவார். இல்லைன்னா இந்த உலகத்திலும் ஆபத்தை சந்தித்து நாளைக்கு மறுமையிலும் பிரச்சனையில மாட்டுவாரு. அல்லாஹ் தந்திருக்கிற ஒவ்வொரு ஞாபகங்களையும் அருள்களாக மதித்து அவைகளை சாதகமாக பயன்படுத்தி இறை சிந்தனையில் நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும். கொடுங்கோளர்கள் போன்று அவனை மறந்தவர்களாக நாம் மாறி தண்டனைகளுக்கும் சோதனைகளுக்கும் ஆட்பட்டு விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. சமூக மக்கள் சிதைந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு இறை நினைவுகளை மிக சீராகவே கொடுத்து அல்லாஹ் அந்த சோதனையில் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவானாக. எதிர்க்கக்கூடிய எதிரிகள் இந்த உலகத்திலேயே இவர்களுக்கு கண்களுக்கு முன்னால் எப்படி பிறோன் கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்களோ அது மாதிரி இந்த கொடுங்கோளர்களும் அழிந்து நாசமாகுவதை அந்த மக்கள் கண்குளிர்வாக காண வேண்டும். அல்லாஹு தாலா இந்த ஆஷூரா அதற்கு தலமாக அமைத்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் ஆஷூராவுடைய நோன்பு நோக்கப்படுவது என்பது சுன்னத்தாக இருக்கிறது, முக்கியமான சுன்னத்தில் உள்ளதும் கூட. இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அடுத்த வருஷம் இருந்தா 9, 10 நோன்புன்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் 9, 10 நோன்பு நோக்கிற ஏற்பாடுகள் நமது பள்ளியில் சிறப்பாக செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பு திறக்க கூடியவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை அன்போடு அறிய தருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.